ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th அண்ட் 12th மாணவர்களுக்கு தற்போது அனைத்து மாவட்டங்களிலுமே பிடிஏ கொஸ்டின் விற்பனைக்கு இருக்கு. இந்த பிடிஏ கொஸ்டின் மட்டும் படித்தா பொதுத் தேர்வில் எவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம், இந்த பிடிஏ கொஸ்டின்லேருந்து பொதுத் தேர்வுக்கு ஒவ்வொரு பாடங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி நிறைய டவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஓகேங்களா, அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு அப்டேட் வீடியோ தான். பிடிஏ கொஸ்டின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஒரு 60% வினாக்கள் புக் பேக் வந்திருக்கும். ஒரு 30% வினாக்கள் புக்கின் கொஸ்டின் கண்டிப்பாக அந்த பிடிஏவில் இருக்கும். ஒரு 10% வினாக்கள் கிரியேட்டிவாக இருக்கும். ஸோ எல்லாம் சஃபில்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்ம முழுமையாக எந்த ஒரு டாப்பர்ஸாக இருந்தாலும் ஒரு பிடிஏ கொஸ்டின் கொடுத்தா சண்டம் அடிக்க முடியாது. ஓகேங்களா, நான் ரொம்ப சூப்பராக படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிடிஏ கொஸ்டின் செக் பண்ணி பாருங்கள், ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களால் முழுமையாக ஆன்சர் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா அது புக் பேக், புக்கின், கிரியேட்டிவ் கொஸ்டினுடைய ஒரு மிக்சர் தான் பிடிஏ கொஸ்டின். ஸோ இந்த 6 கொஸ்டினை படித்தா நம்ம பொதுத் தேர்வில் சாதிக்கலாமா, அதிகமாக சக்ஸஸ் பண்ணலாமா அப்படின்னு டவுட் இருக்குது. இப்போ 10th பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th மொழி பாடங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு இந்த 6 கொஸ்டினை நீங்கள் ஃபாலோ பண்ணால் 80+ மார்க்ஸ் என்பது உறுதியாக எடுக்கலாம். நான் குறைவாக தான் சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா தமிழை பொறுத்தளவுக்கு அந்த உரைநடை, செய்யுள், இலக்கணம், துணைப்பாடம் வளரக்கூடிய அந்த சிறுவினாக்கள், குறுவினாக்கள், நெடுவினாக்கள் மட்டும் தான் நீங்கள் படிக்கவே போறீங்க, மெமரி பண்ண போறீங்க. அடுத்து மனப்பாட பாடல்கள், அணி இலக்கணம் படிக்க போறீங்க, திணை அல்லது துறை, இவ்வளோ தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிக்க போறீங்க. மீதம் இருக்கக்கூடிய எல்லா வினாக்களுக்குமே உங்களுடைய மொழித்திறனை சோதிக்கக்கூடிய வகையில் சொந்த நடையில் தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஸோ இந்த 6 கொஸ்டின் பேப்பர் இஸ் எனஃப். ஓகேங்களா, இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான். ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட் வரக்கூடிய பேராகிராஃப் தான் மனப்பாடம் பண்ண போறீங்க. இஆர்சி படிக்க போறீங்க. கொஸ்டின் ஆன்சர் ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்லேயுமே எப்படி இருக்குன்னா உங்களுடைய வொக்காபுலரியை செக் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் நல்லா இருந்தால் ஆன்சர் பண்ணக்கூடிய வகையிலும் தான் கொஸ்டின் பேப்பரே இருக்குது. ஸோ மொழி பாடங்களில் உறுதியாக 80+ மார்க்ஸ் ஈஸியாக கெயின் பண்ணிடலாம். இது டவுட்டே வேணாம். சில சமயம் நீங்கள் முழுமையாக கூட அது வர வாய்ப்பு இருக்குது. இப்போ அதே மாதிரி மேக்ஸை பொறுத்தளவுக்கு பாருங்க, 10th மேக்ஸோ, 11th மேக்ஸோ, 12th மேக்ஸோ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 6 கொஸ்டின் 11th and 12th மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு 50% உறுதியாக இந்த 6 கொஸ்டின் பேப்பரையும் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு 20 1 மார்க்ஸ் இருக்கு. 7 2 மார்க் அட்டன் பண்ணணும், 7 3 மார்க் அட்டன் பண்ணணும், 7 5 மார்க் அட்டன் பண்ண போறீங்க. ஸோ இந்த 6 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் மட்டும் நீங்க பாருங்க. ஒவ்வொரு இப்போ 10 2 மார்க்னா 7 அட்டன் பண்ண போறீங்க. 6 கொஸ்டினுக்கு 60 2 மார்க். 60 2 மார்க் இருக்கிற இடத்துல ஒரு 4 கொஸ்டின் வராதா நமக்கு? அதே மாதிரி தான் 6 3 மார்க். 5 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு 14 இருக்கும். 6 செட் ஆஃப் கொஸ்டின்னா 84 5 மார்க் இருக்கும். நமக்கு தான் ஒரு 4 5 மார்க் ரிப்பீட் ஆகாதா? ஒரு கான்செப்ட்ல ஒரே சம் வந்தால் அதை பேஸ் பண்ணி வேற சம்மு கேட்டால் கூட நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஒரு ரூல் வந்திருக்கு, அந்த ரூலை பேஸ் பண்ணி ஒரு சம் வந்திருக்குன்னா அடுத்த கொஸ்டின் வேற சம் கேட்டால் கூட அதே ரூலை பேஸ் பண்ணி நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ மேக்ஸில் 50% வினாக்கள் இந்த 6 கொஸ்டினில் உறுதியாக எடுக்கலாம். நல்லபடியாக படிங்க. 10th மேக்ஸுக்கும் அதே தான். 10th மேக்ஸ்லாம் ஒரு 60-70 கூட எடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி 10th சோசியலை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 80+ மார்க் உறுதியாக எடுத்துடலாம். டவுட்டே வேணாம். ஏன்னா வெரி வெரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. 2 மார்க்கும் 5 மார்க் நீங்கள் 6 கொஸ்டின் செக் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எதில் கொஞ்சம் டஃப் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த 1 மார்க்ஸ்லையும் புக்கில் வரக்கூடிய 8 மார்க் கொஸ்டின் ஆன்சர் டீட்டெயில் கேட்குறாங்க. அடுத்து மேப்பில் ஏதாவது ஒரு சில இடங்கள் டஃப் பண்ணலாம். இப்போ 11th பொறுத்தளவு 11th and 12th பொறுத்தளவுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் உள்ள பாடங்கள், அதாவது 70 மார்க்ஸ் நீங்கள் எழுத போறீங்கன்னா இந்த 6 பாடங்களை படித்தா 40 மார்க் உறுதியாக எடுத்துலாம். 70க்கு 40 மார்க், 35லேருந்து 40 மார்க் வச்சுக்கோங்க. மினிமம் 35 வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் 40 வச்சுக்கோங்க. இந்த 6 கொஸ்டின் நீங்கள் செக் பண்ணுங்க. நீங்கள் குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இதில் நிறைய கொஸ்டின் ரிப்பீட் பண்ணி கேட்டிருப்பாங்க. பொதுத் தேர்வு கொஸ்டின் உங்கள் கையில் இருந்தாலும் செக் பண்ணுங்க. அதுக்கும் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வந்திருக்கும், உறுதியாக வந்திருக்கும். டவுட் வேணாம். மினிமம் 35லேருந்து 40 மார்க் வரும். எல்லாமே கவர் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுக்கும்போது லெசன் 1ல் இந்த 1 மார்க், இந்த 2 மார்க், இந்த 3 மார்க், இந்த 5 மார்க் எடுப்பாங்க. அதே கொஸ்டின் பிடிஏ கொஸ்டின் 2 வரும்போது அதே லெசனில் வேற 1 மார்க், வேற 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எடுப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு கொஸ்டினில் வரக்கூடிய ஒரு 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் பொது தேர்வுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஓகேங்களா, நம்ம ஒரு 5 மார்க் மட்டும் படிக்க போகல. ஒரு 5 மார்க்னா 6 5 மார்க் ஒரு லெசனில் படிக்க போகிறோம். 6 2 மார்க் படிக்க போகிறோம், 6 3 மார்க் படிக்க போகிறோம். ஸோ நமக்கு உறுதியாக வந்துடும். அதே மாதிரி மேக்ஸ்,
காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி குரூப் எடுக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 செட் ஆஃப் கொஸ்டினை படிக்கும்போது 70% மேலே தான் உறுதியாக வந்துடும். நான் மினிமம் தான் சொல்கிறேன். இப்போ காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ்லாம் 70+ வந்துருமா சார்? உறுதியாக நீங்கள் 6 கொஸ்டினை படிங்க, 70 மார்க்ஸ் ஈஸியாக வந்துடும். 100க்கு 70 மார்க் ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் 6 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு சாப்டர்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் வந்திருக்கா அப்படின்னு உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். புக்கின்ல எங்கள் சார் இதை படிக்க சொன்னாங்க, இந்த கொஸ்டின் வந்திருக்காண்டா 6 கொஸ்டினில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ இப்படித்தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வேரி ஆகும். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸை காம்ப்ளிகேட்டடாக கேட்டாங்க சார், என்ன சார் நீங்கள் 50% சொன்ன வரல, ஒரு 40% வரலாம். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் இப்போ ரொம்ப ஈஸியாக கேட்டாங்கன்னா ஒவ்வொரு பாடங்களையுமே முழுமையாக கூட வரலாம். ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த பிடிஏ கொஸ்டினுடைய அந்த வெயிட்டேஜை பொறுத்தளவுக்கு 40% 50% டஃப்பான பாடத்துக்கு வரும். ஒரு மீடியமாக சயின்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்தளவுக்கு 50% 60% வினாக்கள் வரும். கொஞ்சம் லிபரலாக இருக்குது, ஆர்ட்ஸ் குரூப்பாக இருக்குது, லாங்குவேஜ் சப்ஜெக்டாக இருக்குது, அந்த பாடத்தை 70+ உறுதியாக வரும். ஸோ படிங்க, எல்லா மாவட்ட தலைநகர்லையுமே கிடைக்குது, வாங்கி படிங்க. அதை மட்டும் படித்தா ஈஸியாக பாஸ் ஆகலாம்னா 30-40 மார்க் 50 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அதை மட்டும் படித்தாவே எடுத்துடலாம். இன்னும் அடிஷனலாக படிங்க. உங்களுடைய இலக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது தேங்க்யூ.